என்னாச்சு? சளி என்ன இருக்க ஒரு துளசி எடுத்து சாப்பிடு. காட்டு துளசினா இவனுக்கு தண்ணியை பாருங்க, இது வந்து காட்டு துளசி. இவனுக்கு தண்ணியை கண்டா, எந்த தண்ணியை கண்டாலும் உடனே சளி பிடிச்சிடும். அதனால தான் அந்த மருந்து பாருங்க. அப்படியே சாப்பிடலாம். ரெண்டு தான். நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காட்டமாக இருக்குது. அவன்கிட்ட கேட்டேன், காட்டு துளசினா கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும், வீட்டு துளசினா அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். துளசி வருங்க, எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குங்க. தண்ணி ஊற்றி தோண்டி போட்டுருக்காங்க, நல்ல வேலை. எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குங்க. இந்த துளசியை வெந்நில கொதிக்க வச்சு குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குடிக்கலாம். எல்லாருமே குடிக்கலாம் இந்த டயத்தில். முன்னாடி எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்கும் அந்த காடு, அதே மாதிரி இந்த துளசியை பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குங்க. ஆனால் காட்டம் ஓவராக இருக்குங்க காட்டு துளசி. அவன் சொன்ன மணி உண்மையாக தான், கரெக்டாக தான் இருக்குது. துளசி வந்து சளிக்கு இந்த டயத்தில் மார்கழி மாதம்னாலே சளி எல்லாத்துக்கும் பிடிக்கும். கிளைமேட் வர பனி ஓவராக அடிக்கும். அந்த டயத்தில் எல்லாருமே துளசியை கண்டிப்பாக காலையில் எடுத்துக்கிடுங்க. வெறும் வயிற்றுல கண்டிப்பாக எடுத்துடுங்க. ஒரு பச்சையாவோ இல்லை ஒரு அரை கிளாஸு ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிடுங்க கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப நல்லது இது வந்து.